மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேளாண் கண்காட்சியையும் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது வன்முறை. சட்டஸ்கர் வணிக வளாகத்தை அடித்து நொறுக்கிய 40 பேர் மீது வழக்கு பதிவு. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு. அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தங்கம் விலையை போல் அதிரடியாக உயர்ந்தது வெள்ளியின் விலை. வரலாறு காணாத உச்சத்தை எட்டியதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. திருவண்ணாமலையில் 2095 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவண்ணாமலையின் முக்கிய வீதிகளில் ரோட் ஷோ மேற்கொண்டார். தொடர்ந்து திருவண்ணாமலை வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் உழவர் நல சேவை மையங்களை திறந்து வைத்தார். இதனையடுத்து மலப்பாம்படி கலைஞர் திடலில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் 2095 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 46 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பொதுமக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம் சென்னை மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்றது. சட்டத்துறை செயலாளர் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக வைகோவிற்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இக்கூட்டத்தில் திருச்சியில் ஜனவரி 2ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் வைகோ தொடங்க உள்ள சமத்துவ நடைபயணம் வெற்றி பெற மறுமலர்ச்சி சட்டத்துறை வாழ்த்தி வணங்குகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக பங்கு வகிக்கும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மதிமுக சட்டத்துறை வழக்கறிஞர்கள் முன்னின்று பணியாற்றுவார்கள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது சட்டஸ்கரில் வணிக வளாகத்தை அடித்து நொறுக்கிய 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராய்ப்பூர் விஐபி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் நேற்று முன்தினம் புகுந்த 40 பேர் கொண்ட கும்பல் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார மின் விளக்குகள் மற்றும் சாண்டா கிளாஸ் உருவங்களை அடித்து நொறுக்கி சூறையாடியது. மேலும் அங்கிருந்த ஊழியர்களை வழிமறித்து அவர்களின் மதம் மற்றும் பெயர்களை கேட்டு மிரட்டியதுடன் அடையாள அட்டைகளையும் சோதனையிட்டனர். குறிப்பாக இந்து அல்லாத ஊழியர்களை அந்த கும்பல் கடுமையாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக தெலிபந்தா காவல் நிலைய போலீசார் அடையாளம் தெரியாத 40 பேர் மீது கலவரம் செய்தல், அத்துமீறி நுழைதல் மற்றும் சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் வாகன எண்களை வைத்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் சமூக அநீதிதான் உள்ளது என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மதுரை விமான நிலையத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் பேச்சுவார்த்தை முடிந்த பின் விரைவில் எங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். இன்று கூட்டணி குறித்து எதுவும் என்னால் பேச முடியாது, ஆனால் நிச்சயமாக பெரிய கூட்டணி முடிவாகும் என தெரிவித்தார். மேலும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, இதுதான் எனது நிலைப்பாடு என கூறினார். விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதாவது விரைவில் இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அறிவிப்போம். பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு கூட்டணி எதை பற்றியும் என்னால் பேச முடியாது. உறுதியாக இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதாவது ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, அதுதான் ஒரு நிலைப்பாடு. அது இல்லாமல் அதே வேளையிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பையும் மதிக்க வேண்டும், அரசு மதிக்க வேண்டும். அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும்.
எந்தெந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடக்குது? விரைவில் அறிவிப்போம். விரைவில் போட்டியிட சீக்கிரமா சொல்லிடுறோம். தங்கம் விலையை போல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை அதன் உச்சத்தை தொட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை உயர்ந்து காணப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 274 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத அன்புமணி என்னை எப்படி நீக்க முடியும் என ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பென்னாகரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.கே. மணி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வருவதால் அவர் கட்சியில் நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத அன்புமணி என்னை எப்படி நீக்க முடியும் என சாடினார். அன்புமணி கட்சிக்கு வரும் முன்பே பாமகவில் இருந்து வருவதாக கூறிய அவர் அன்புமணியை அரசியலில் கொண்டு வர ராமதாசிடம் சண்டை போட்டவன் நான் எனவும் தெரிவித்தார். அன்புமணி அரசியல வளரணும்னு சொல்லி விரும்பினவன் இந்த ஜி.கே. மணி. மனசார சொல்றேன், வேதனையோட சொல்றேன், மன நொந்து சொல்றேன், சாதாரணமா சொல்லலை. அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடிச்சவன், அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவரையாக்கிட்ட சண்டை போட்டு வாதாடினவன் நான். எப்படி மத்திய அமைச்சரானீங்க? மருத்துவரையா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். அவர் பேர்லேயே என்னன்னு தெரியல, ஒரு மொட்டை கடுதாசின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானது. இந்த காலத்தில் நடிகர் திலகம் என்றால் அது பிரதமர் மோடிதான் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் உள்ள காங்கிரஸ் மாவட்ட அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம் ஒரு பக்கம் கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர், ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார், இது என்ன வேடிக்கை என கூறினார். மேலும் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் அவரது காலத்தில் நடித்து நடிகர் திலகம் என்று பெயர் எடுத்தார். இந்த காலத்தில் நடிகர் திலகம் என்றால் அது பிரதமர் மோடிதான் என விமர்சித்தார். ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க, ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வாங்க. இது என்ன வேடிக்கை? இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர், பிரதம மந்திரி. கூட்டணி குறித்து அறிவிக்க இன்னும் காலம் உள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமமுக என்ன செய்ய வேண்டும் என நாங்கள் தான் முடிவு செய்வோம் என கூறினார். எங்களுடைய தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கிற கூட்டணிக்கு தான் செல்வோம் என கூறிய அவர் எத்தனை தொகுதிகள் என்று பேசிய பிறகுதான் கூட்டணிக்கு செல்ல முடியும் என தெரிவித்தார். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதை சொன்ன தை மாதத்துல அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் அருகே பிறந்து ஒரு சில மணி நேரமே ஆன குழந்தை முட்புதரில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருவப்பூர் அடுத்த சின்ன ரயில்வே கேட் பகுதியில் உள்ள மாயாண்டி சாமி நகரில் குப்பைகளின் இடையே கிடந்த பிளாஸ்டிக் பையை அங்கு சுற்றி திறந்த தெருநாய்கள் போட்டி போட்டு கடித்துள்ளது. இதனை கண்ட கல்லூரி மாணவி ஒருவர் நாய்களை விரட்டியுள்ளார். இந்நிலையில் பிளாஸ்டிக் பையில் அசைவு இருப்பதை கண்ட மாணவி அதனை பிரித்து பார்த்தபோது அதில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தை இருந்தது தெரியவந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவி குழந்தையை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதுகுறித்து தகவலின் பேரில் குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைகள் நல அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண நிதி உதவியுடன் கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு 50 மாற்றுத்திறனாளிகள் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கினார். தொடர்ந்து 106 பயனாளிகளுக்கு 1,06,00,000 மதிப்பிலான தங்கம் மற்றும் 48,75,000 மதிப்பிலான திருமண நிதி உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன் மயிலாடுதுறையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட சாரகபாணி நிறைவு ரயில்வே மேம்பாலம் ஜனவரி 5ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என தெரிவித்தார். பாஜக தான் இந்துக்களை ஆதரிக்கும் ஒரே கட்சி என அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரம் உட்பட அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அலுவலகத்தில் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வரை எங்கள் சட்ட போராட்டம் தொடரும் என கூறினார். வங்கதேசத்தில் இந்து சிறுபான்மையினர் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறார்கள் என கூறிய அவர் மத்திய அரசு வங்கதேசத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கேட்கிறேன், பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்களுக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன், எங்க போனீங்க திமுக காரங்க, எங்க போனீங்க கம்யூனிஸ்ட் காரங்க? இன்னைக்கு சிறுபான்மை இந்துக்கள் உயிரோடு எரிக்கப்படுகிறார்களே, உங்களுடைய அந்த மனித உரிமை, அந்த ஆர்வம் எங்கே போனது? மனிதநேயம் எங்கே போனது? இந்துக்கள் கொல்லப்பட வேண்டியவர்களா? அப்படித்தான் கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கிறதா? இதெல்லாம் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு அது சிக்கந்தர் மலைதாங்கிறாரு. நீதிமன்ற அவமதிப்பு சண்முகம் சொன்னது. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதே போல பூர்ணச்சந்திரன் மற்றும் தீபு சந்தர் ஆகியோருக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை வீர வணக்கத்தை தெரிவித்து எல்லா திருக்கோவில்களிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் என்பதை தெரிவித்துக் சென்னை ஈசிஆரில் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையே ஆண்களுக்கான டேபிள் டென்னிஸ் போட்டி தொடங்கியது. அகில இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அமெட் பல்கலைக்கழகம் சார்பில் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஆண்கள் டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. ஈசிஆரில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று தொடங்கிய இப்போட்டியை பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் ஜெ ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய 6 மாநிலங்களை சேர்ந்த 90 பல்கலைக்கழகங்களில் இருந்து 450 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியானது நாக் அவுட் மற்றும் லீக் முறைகளில் நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் 4 அணிகள் ஜனவரி மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது.
காலப்பட்டி நேரு நகரில் அமைந்துள்ள இக்கல்லூரியில் நிறுவனங்களின் தலைவர் வி லட்சுமி நாராயணசாமி, சுகுணா லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ராஜவேல் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் பேசிய அவர், மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் தங்களது திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக விமர்சனத்திற்கு பதிலளித்து டெபாசிட் இழக்க விருப்பமில்லை எனவும், எங்கள் லட்சியம் வேறு எனவும் தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருப்பூர் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு ரோட்டரி அரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களின் விஜயை போன்றவர் நமக்கு இல்லையே என நினைக்கும் நிலை உள்ளது எனவும், 2026 234 தொகுதியிலும் வெல்வார், மக்கள் சக்தியை வீழ்த்த எந்த சக்தியாலும் முடியாது எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் மத்திய அரசு வர வாய்ப்பு இல்லை என கூறிய அவர், தலைவர் விஜய் நல்லதுக்குதான் வாய் திறப்பார் எனவும், இனி 2026 என்பது 234 தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார், எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தில் பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மக்கள் சக்தி, மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து, அவர் எப்போது வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார், கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக அவருடைய சுற்றுப்பயணம் ஈரோட்டுக்கு பிறகு, பாண்டிச்சேரிக்கு பிறகு இனி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூரில் தண்டவாளத்தை பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்தவோ கடக்கவோ கூடாது என்பதை விளக்கும் வகையில் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ரயில்வே தண்டவாளங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற முறையில் கடப்பது, தண்டவாளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நண்பர்களுடன் அமர்ந்து பேசுவது அபாயத்தை ஏற்படுத்தும். எனவே சரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை சார்பில் திருப்பூர் ரயில் நிலைய போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது திருப்பூர் ஊத்துக்குளி, வஞ்சிப்பாளையம் உள்ள பகுதிகளில் தண்டவாளத்தில் பொம்மை வைத்து விபத்து ஏற்படுவது குறித்தும், அதனை தவிர்க்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் செயல்முறை விளக்கம் அளித்தனர். தான்சானியா நாட்டில் ஹெலிகாப்டரில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் தான்சானியா நாட்டில் அமைந்துள்ள கிளிமஞ்சாரோ மலைக்கு சுற்றுலா சென்ற பயணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 சுற்றுலா பயணிகள், மருத்துவ குழுவினர் உள்பட 5 பேர் பயணம் ஹெலிகாப்டரில் செய்துள்ளனர். இந்நிலையில் திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மலையில் இருந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேரும் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற மீட்பு குழுவினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலையில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேளாண் கண்காட்சியையும் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற சட்டத்துறை கலந்துரையாடல் கூட்டம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது வன்முறை, சட்டஸ்கர் வணிக வளாகத்தை அடித்து நொறுக்கிய 40 பேர் மீது வழக்கு பதிவு. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு, அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தங்கம் விலையை போல் அதிரடியாக உயர்ந்தது வெள்ளியின் விலை. வரலாறு காணாத உச்சத்தை எட்டியதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.